ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தேய்பிறை சதுர்த்தியை தொடங்கி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேய்பிறை சதுர்த்தி அம்பாளுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை வந்திருந்தது. ஸோ அம்பாளுக்கும் சேர்த்தே அபிஷேக வழிபாடு செஞ்சிருந்தேன். இந்த வீடியோவில் சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோவும், அடுத்த நாள் பஞ்சமி வாராகி அம்பாளுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சிருப்பேன். ஸோ அதையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 2 நாள் அபிஷேக வழிபாடு செஞ்ச வீடியோ இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கும் அபிஷேக வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் அலங்காரம் எக்ஸ்ட்ரா தெரியும். என்ன ரீசன் அப்படின்னா, குட்டி குட்டி ஆபரணங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட விக்கிரகங்கள் எல்லாருக்குமே இந்த குட்டி குட்டி வஸ்திரம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்பாளுடைய அலங்காரம் தான். அந்த கிரீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரிஞ்சாங்க. இந்த வஸ்திரம், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆபரணங்கள் எல்லாம் என்னோட விக்கிரகங்களுக்கு செட் ஆகுற மாதிரி அக்கா தான் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா. இந்த வஸ்திரங்கள், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகா தெரிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அலங்காரம் கூடுதலா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச அலங்காரம் அம்மனுடையது தான். அவங்களுக்கு எல்லா ஜுவல்ஸும் அழகா செட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நானே வஸ்திரம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி நானே தான் ட்ரேப் பண்ணுவேன். இப்போ ஈஸியா ரெடிமேட்ல வாங்கிட்டு கட்டியிருக்கேன். ஆனா அந்த நம்மளே கட் பண்ணி ட்ரேப் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. விக்கிரகங்களுக்கு எப்படி நம்மளே வஸ்திரம் கட் பண்ணி ட்ரேப் பண்ணலாம் அப்படிங்கறத டீட்டெயில்டா இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவா எடுத்து போடுறேன். நிறைய பேர் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு எப்படி ட்ரேப் பண்றது அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. இருக்கிறதுலே முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்துறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஒரு நிமிஷத்திலேயே முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்தி முடிச்சிடலாம். ரொம்ப அழகாவும் காட்சி கொடுப்பாரு. இப்பவுமே நான் அம்பாளுக்கும் வாராகி அம்பாளுக்கும் மட்டும்தான் ரெடிமேடா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஆடி மாசம் எல்லாம் வருது அப்படிங்கறதால இந்த ரெடிமேட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேலை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதால ரெடிமேட் வாங்கியிருக்கேன். அம்பாளுக்கு சாரி எல்லாம் ட்ரேப் பண்றதுமே ரொம்ப சிம்பிள் தான். அதுவுமே நான் வீடியோவை போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு எப்படி ட்ரேப் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோவை மேக் பண்ணி போட்டுடுறேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யறது மூலயமா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது படிப்படியா குறையும் அப்படிங்கிறது நம்பப்படுது. உடல் உபாதைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யலாம். அதே போல இந்த அறுவை சிகிச்சை செய்ய போறீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு வாங்க. உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, எப்ப பாரு நோய்வாய்ப்பட்டுட்டே இருக்கு, எப்ப பாரு படுத்துடுறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடை பின்பற்றலாம். இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடியவள் வாராகி தாய். அதனால தேய்பிறை பஞ்சமியை சூஸ் பண்ணி அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீராத ஒரு வியாதியா இருக்கு. தீராத கடன் பிரச்சனையில சிக்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறது மூலியமா படிப்படியா உங்களோட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிட்டே வரும். அது என்ன பரிகாரம், என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதத்தின் முதல் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி. வைகாசி மாதத்துல வரக்கூடிய முதல் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமியா வந்திருக்கு. பொதுவா தேய்பிறை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேண்டாமோ, இதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் வழிபாடு செய்யணும். வாட்டி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியை சூஸ் பண்ணி அந்த தினத்துல வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அம்பாள் கிட்ட சொல்லி அந்த மாதிரி 8 தேய்பிறை பஞ்சமிக்கு சங்கல்பம் எடுத்து உங்களோட வழிபாடை நீங்க செஞ்சுட்டு வரணும். இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி வேண்டுதல் அப்படின்னா, இப்ப கடன் பிரச்சனையே நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். கடன் பிரச்சனை அப்படிங்கறதே பெரிய தலைவலியா இருக்கும். வட்டி பிரச்சனை, வீட்டுக்கே வட்டி கேட்கறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத வேண்டுதலா வச்சு நீங்க வேண்டிக்கலாம். அடுத்து இந்த உறவினர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த வழக்கு விவாதங்கள், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதோட இந்த மனக்கவலை அப்படிங்கிறது மனுஷனுடைய பொல்லாத நோயா மாறிட்டு வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். மனக்கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்பால வழிபாடு செய்யறது மூலியமா இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிட்டு வரும். தேய்பிறை பஞ்சமி தேதி வருது அப்படின்னா அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா சுத்தபத்தமா ரெடியா வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அப்படி இல்லைன்னா மாலை நேர வழிபாடு வாராகி அம்பாளுக்கு ரொம்பவே உகந்த ஒரு வழிபாடு. 6 மணிக்கு மேல நல்ல இருள் சூழ்ந்து இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல வழிபாடு செய்யறது அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. அதனால அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல அப்பவுமே நல்ல இருள் சூழ்ந்து இருக்கும் இல்லையா, அதனால அந்த நேரத்துல பண்றதா இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேர வழிபாடு அப்படிங்க
அப்படிங்கறதும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அம்பாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களோட வேண்டுதலை மனம் உருகி அம்பா கிட்ட சொல்லிடுங்க. இந்த மாதிரி எத்தனை தேய்பிறைக்கு உங்களால வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கறதையும் அம்பாள் கிட்ட சொல்லி ஒரு சங்கல்பமா எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 8 வார வழிபாடையாவது நீங்க முடிக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த சங்கல்பம் வேண்டுதல் அப்படிங்கிறது உண்மையானதா இருக்கணும். தூய்மையான பக்தியோட உள்ளம் உருகி அம்பாள் கிட்ட உங்களோட கஷ்டத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய பொறாமை குணத்தோட ஒரு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும். சரி, இப்போ இந்த பரிகாரம் இந்த வழிபாடு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நுனி வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அது மேல பச்சரிசி நிரப்பிக்கோங்க. கொஞ்சமா நிரப்பினாலே போதுமானது. அதுக்கு மேல நல்ல நிலையில இருக்கக்கூடிய தேங்காயை உடைச்சி அது ரெண்டுத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேல அந்த பச்சரிசிக்கு மேல வச்சு நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காயில நெய் தீபம் இடுறது ரொம்ப சிறப்புக்குரியது. அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுத்துல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வாராகி அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் தீபம் ஏத்த போறீங்க அப்படின்னா அப்போ இழுப்ப எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அதீத பலன் கொடுக்கக்கூடியது இந்த இழுப்ப எண்ணெய். ஆனா கோவில்கள்ல தான் நம்ம அந்த தேங்காயில அந்த இழுப்ப எண்ணெய் ஊத்தி வழிபாடு செய்யணும். வீட்டுல இழுப்ப எண்ணெயால நம்மளால தீபம் ஏத்த முடியாது. வீட்டுல வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நெய் விட்டு தீபம் ஏத்தலாம். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அம்பாளுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் நெய்வேத்தியமா வைக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. அது கிடைச்சா கண்டிப்பா வச்சுக்கோங்க. சோளம் வைக்கலாம், மாதுளப்பழம் வைக்கலாம், கரும்பு வைக்கலாம். இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வீட்டுல உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வேக வச்சு வைக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு, ரொம்ப எளிமையான நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா கூட போதுமானது. இந்த பஞ்ச தீபம் அப்படிங்கிறது ஏத்தி வைக்கணும். அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தீபம். அந்த தாம்பலத்துல இந்த செம்பருத்தி இலை கிடைச்சா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மருதாணி இலைகள் கிடைச்சா கூட அதை நல்லா உதுத்தி போட்டு அதுக்கு மேல 5 தீபங்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். செம்பருத்தி இலைகள் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 5 இலைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல 5 விளக்குகள் வச்சு நல்ல நெய் விட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு 5 வெற்றிலை எடுத்து 5 தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்ச தீப பரிகாரத்துக்கு 5 அகல் விளக்குகள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சமுக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல சேல் பண்றாங்க. அந்த விளக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 5 திரி போட்டு அந்த வெற்றிலை அப்படி இல்லைன்னா அந்த செம்பருத்தி இலைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரா வச்சு நம்ம நெய் தீபம் இட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த பஞ்ச தீப விளக்குக்கு நெய் தீபம் தான் இடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது ரெண்டுத்துல ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அர்ச்சனைக்கான மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்துல கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீல நிறம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. செம்பருத்தி பூ கிடைச்சா அம்பாளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்களே அது கிடைச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் என்னவோ அம்பாள் கிட்ட சொல்லி ஒரு 8 வாரம் சங்கல்பம் எடுத்து இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறையும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரம் துளசி.